இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல். அதாவது மேல தீபம் ஏற்றப்பட்டால் மற்ற முஸ்லீம் ஓட்டு நமக்கு விழுகாதுன்றதுக்காக திமுக செய்யற ஒரு ஓரவஞ்சனை. அதே மாதிரி தமிழகத்துல மு.க. ஸ்டாலின் கண்டிப்பா கோர்ட்டை மதிக்கணும். ஆனா அவங்க அவமதிக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி கட்சி நாங்க பலமா இருக்கோம், நாங்க எதையும் சந்திப்போம் அப்படின்னு இந்துக்களுக்கு எதிராக போறாங்க. கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க, அது எல்லக்கல்லுன்றாங்க. வெளிப்பட ஓப்பனா சொல்லலாம். உண்மையிலேயே தாய் ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு ஒரே தப்பேன் ஒரே தாயிண்டா அந்த பிள்ளைகிட்ட உண்மையான சொல்ல கேட்கலாம். கனிமொழிக்கு 4 அப்பேன். அதனால அந்த அம்மா சொல்ற எடுபடாது. ஏன்னா அது எம்பியா இருக்கலாம், திமுக இருக்கலாம். ஆனா அதோட பிறப்பில் உண்மையிலே அது நியாயமானது இல்ல. அந்த அம்மா கருணாநிதிக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை இல்ல, நடிகர் செந்தாமரைக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை. அதனால இப்படித்தான் பேசும். அது எல்லக்கல் கிடையாது. எல்லக்கல்னா எப்படி இங்க ஒரு கல் இருக்கு, இன்னொரு கல் எங்க இருக்கு, இன்னும் 3 கல் எங்க இருக்கு. கனிமொழி அதாவது சரியான வளர்ப்புல சரியான அப்பனுக்கு பிறந்திருந்தால் இந்த மாதிரி பேசுறதுக்குண்டான சூழ்நிலை வந்திருக்காது. திமுக இதுல அரசியல் பண்ணுது. அதாவது சிறுபான்மையருக்கு நாங்க போய் ஓட்டு அங்க தீவை ஏத்திட்டா சிறுபான்மையர் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ட்டு இது பண்றாங்க. எஸ்பிடி கட்சிக்காரங்களும் இதுல உள்ள இறங்கி விளையாடுறாங்க. அதாவது வெளிப்புறம் பார்த்தா உள்ளூர் முஸ்லீம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எஸ்பிடி கட்சி உள்ள இறங்கி இது விளையாடுறாங்க. ஆனா காலங்காலமா அங்கதான் விளக்கேற்றினது. திருப்பணத்து மூலம் ஒரு போர் தொடுத்தனால அந்த காலத்துல நிப்பாட்டப்பட்டது. ஆனா அங்கதான் ஏத்தணும். அது கோர்ட் ஆர்டர் 1900 ராமகோபாலன் இருக்கும்போது அது தீர்ப்பாயிருச்சு. அன்னைக்கு யாரும் இதை சரி ஏத்துவாங்கன்னு பெரியப்படுத்தல. ஆனா இன்னைக்கு இப்ப சிஆர் சாமிநாதன் அதாவது கண்டிப்பா கொடுத்த மேல தீப ஏத்தியானுன்றாரு. அவர் கோர்ட்ல உட்கார்ந்த மணிக்கு சொல்லல, நேரடியாக மலை மேல போய் எல்லாம் ஆராய்ஞ்சு அது தீப விளக்கா சும்மா கனிமொழி சொல்ல மாதிரி அது எல்ல கல்லா அப்படின்னு பார்த்தாரு. ஆனா அது தீப ஏத்துற கல்லு. அந்த கல்லுக்குள்ள 4 அடி ஆழம் இருக்கு. நான் மேல போயிருக்கேன், போய் கையை விட்டுலாம் பார்த்திருக்கேன். 4 அடி ஆழம் இருக்கு. அது தீப கல்லு. இதை திமுக அரசியல் பண்ணுது. திமுக இருக்க கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அரசியல் பண்றாங்க. ஆனா இந்த விளக்கு மலை மேல ஏத்திட்டா 48 கிராமத்துக்கு தெரியும், உசுரமட்டி வரைக்கும் தெரியும், இங்கிட்டு காரியாவட்டி வரைக்கும் தெரியும், எல்லா ஊருக்கும் தெரியும். அத அந்த விளக்கு ஏத்திட்டா திருப்பன்றமே ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பிரிஸ் அடைஞ்சிடும். அதை ஏத்தோட மாக்குறது இந்த திமுக அரசு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குற்றவாளியை குற்றவாளின்னு போலீஸ்காரங்க சொல்ல முடியாது, கோர்ட்டு தான் சொல்ல முடியும். அந்த கோர்ட்டு கொண்டு போய் கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதை மாதிரி தான் தண்டனை கொடுக்க முடியும். ஆனா அதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போறவங்க அப்பெல்லாம் கோர்ட்டோட தீர்ப்பை மதிக்கிறவங்க இந்த தீர்ப்பை மதிக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு ஒரு இதா இருக்கு. போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய சட்டம் நாங்க தான்றாங்க. ஆனா கோர்ட்டு சட்டம் நான் தான் சொல்லுது. இதுக்கு கோர்ட்டுக்கு தான் உரிமை இருக்கு. சட்டத்தை சொல்லிக் கொடுக்க கோர்ட்டுக்கு தான் உரிமை இருக்கு, போலீஸ்காரங்களுக்கு கிடையாது. இதை நாங்க திருப்பூர் மக்கள் சார்பா வன்மையா கண்டிக்கிறோம். திருப்பரங்குன்றத்தை நாங்க அனைத்து மக்களும் சேர்ந்து உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். கண்டிப்பா திருப்பூரத்தில் நடக்கும். எங்களுக்கு இந்த வட்டம் கார்த்திகை இல்ல, மார்கள் இல்ல, தைப்பூச சனி கூட எங்களுக்கு மேல விளக்கு ஏத்தணும். கண்டிப்பா விளக்கு ஏத்தி ஆகணும். அதாவது மதுரை மக்களுக்கு திமுக மேல நம்பிக்கை இல்ல, இழந்துட்டாங்க. என்ன இழந்துட்டாங்கன்னா, இவன் சொன்னதை எதுவுமே செய்யல, சொன்னதை செய்வோம் அப்படின்னா ஆனா எதுவுமே செய்யல. அதனால இப்ப மறுபடியும் இந்த தீப பிரச்சனை இல்ல, சிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை மக்கள் அதாவது தமிழக அரசு புறக்கணிக்குது அப்படின்றது மக்களுக்கு எல்லா பேருமே சரியான கோபம். ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பை மதிக்க மாட்டேன்றாங்க. இதுல பார்லிமெண்ட்ல போய் 120 எம்பிக்கள் சேர்ந்து ஜனாதிபதி அம்மாட்ட போய் இது கொடுக்குறாங்க, மனு கொடுக்குறாங்க. சிஆர் சாமிநாதன் உடனே பதவி நீக்கம் செய்ய, இது நடக்காத காரியம். அவர் உள்துறை அமைச்சர் அவரு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. சிஆர் சாமிநாதன் வருகின்ற 17ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்க போறாங்க, மீண்டும் ஒரு தீர்ப்பு கொடுக்க போறாங்க. அது திருப்பன்ற மக்களுக்கு சாதகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது இங்க இருக்கிற இந்துக்கள் முஸ்லிம்கள் எந்த பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் நடந்தது இல்லை, கலவரம் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா உள்ள விளையாடுற வெளியில் இருந்த முஸ்லிம்கள் விளையாடுறாங்க. அந்த கட்சி தான் அவங்க தான் உள்ள இவங்க விளையாண்ட தெரியாம அவங்க இறங்கி எல்லாம் பண்றாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபத்தை ஏத்தலாம்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. ஆனா அன்னைக்கு பொதுமக்களை தீபம் ஏத்த விடலைங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல். அதாவது மேல தீபம் ஏற்றப்பட்டால் மற்ற முஸ்லீம் ஓட்டு நமக்கு விழுகாதுன்றதுக்காக திமுக செய்யற ஒரு ஓரவஞ்சனை. அதான் கோர்ட்டோடைய தீர்ப்பை திமுக அன்னைக்கு ஏத்துக்கல. இது வரைக்கும் எந்த கட்சியுமே கோர்ட் ஆர்டரை மதிக்காம இருந்ததில்லை. திருப்பரங்குன்ற மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க? இதுக்கு ஒரு முன் உதாரணம் சொல்றேன். கர்நாடகத்தில் தண்ணீர் திறந்துவிட சொல்லி அங்க உள்ள உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. அன்னைக்கு எஸ்.எம். கிருஷ்ணா அன்னைக்கு முதலமைச்சர் இருந்தாரு. அவர் தண்ணீர் திறக்க மாட்டோம்னாரு. ஆனா உயிரிழந்த கண்டிப்பா தண்ணி திறந்து விடணும்னாங்க. முடியாது சொல்லும்போது இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப நீங்க ஆட்சி இழக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் சொல்லும்போது தண்ணீர் திறந்து விட்டாங்க. அந்த அன்னைக்கு எஸ்.எம். கிருஷ்ணா கர்நாடகத்தில் இந்த முதலமைச்சர் எப்படி அன்னைக்கு கோர்ட்டை மதிச்சாரோ அதே மாதிரி தமிழகத்துல மு.க. ஸ்டாலின் கண்டிப்பா கோர்ட்டை மதிக்கணும். ஆனா அவங்க அவமதிக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி கட்சி நாங்க பலமா இருக்கோம், நாங்க எதையும் சந்திப்போம் அப்படின்னு இந்துக்களுக்கு எதிராக போறாங்க. ஐயா, இப்ப அது தீபத்துன்னு நாம சொல்றோம். இந்துக்கள் இங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற இந்துக்கள் சொல்றாங்க. ஆனா டிஎம்கேல இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க, அது எல்லக்கல்லுன்றாங்க. அதாவது
வெளிப்பட ஓப்பனாக சொல்லலாம். உண்மையிலேயே வந்து தாய் வந்து ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு ஒரே தப்பேன் ஒரே தகப்பேன் ஒரே தாயிண்டா அந்த பிள்ளைகிட்ட உண்மையான சொல்ல கேட்கலாம். கனிமொழிக்கு வந்து 4 அப்பேன். அதனால வந்து அந்த அம்மா சொல்ற வந்து எடுபடாது. ஏன்னா வந்து அது எம்பியா இருக்கலாம், திமுக இருக்கலாம். ஆனா வந்து அதோட பிறப்பில் வந்து உண்மையிலே வந்து அது நியாயமானது இல்லை. அந்த அம்மா வந்து கருணாநிதிக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை இல்லை, செந்தாமரை நடிகர் செந்தாமரைக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை. அதனால வந்து இப்படி தான் பேசும். இல்ல இப்ப அது வந்து இங்க இருக்கிறது தீபத்தூண் தாங்கயா. ஆமா, தீபத்தூண் தான். அது வந்து எல்லக்கல் கிடையாது. எல்லக்கல்னா எப்படி இங்க ஒரு கல் இருக்கு, இன்னொரு கல் எங்க இருக்கு, நான் இன்னும் 3 கல் எங்க இருக்கு. கனிமொழி அதாவது சரியான வளர்ப்பு இல்ல, சரியான அப்பனுக்கு பிறந்திருந்தால் இந்த மாதிரி பேசுறதுக்குண்டான சூழ்நிலை வந்திருக்காது.